இந்த டிவிகேக்கு வந்து அளிக்கக்கூடிய அந்த வாக்குகள் எதுவுமே நிலையான வாக்குகளாக இருக்க முடியாது. ஏன்னா அது முழுக்க முழுக்க வந்து ஒரு சினிமா கூட்டம், சினிமா பார்க்க வர கூட்டம் தான் அது. ஜான் ஆரோக்கியசாமி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வியூகம் வந்து பார்த்திங்கன்னா 100% சக்ஸஸ். அது விஜய் சிஎம் ஆகிறாரு ஆகலை, அதை பற்றி கவலை கிடையாது. அவங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது, பணபலம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பிரதானமாக நீங்கள் வந்து பணம் வந்து அதிகமாக வந்து பணத்தை இறச்சி விட்டதுன்னு கேட்டிங்கன்னா அது டிஎம்கே தான். சீட்டு கொடுக்கும்போதும் யோசித்து கொடுக்கறது கொடுக்கப்படுறாங்க. இந்த தேர்தலில் வந்து இந்த கட்சிகள்லாம் காணாமல் போயிடுது. ஏன்னா இந்த கட்சிகளெல்லாம் வந்து முழுங்க போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான். பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் முடிஞ்சு X16 போலுக்காக எல்லாருமே காத்திருக்காங்க. எந்த கட்சி முன்னிலை வைக்க போகிறது, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்மளை ஆட்சி செய்வது போகிறது எந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தெரிந்து கொள்வதில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு சேகவரன் நம்மளுடைய இருக்கா, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சொன்ன மாதிரி தேர்தலுக்கு முந்தைய விட, அந்த ஓட்டுப்பதிவுக்கு முந்தைய பரபரப்பை விட இப்போ தேர்தலுக்கு பிந்தைய பரபரப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மக்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. யாருக்கு ஓட்டு போட்டுறோன்னு மக்கள் ஒரு மனதில் ஒரு அனுமானித்தாலும் கூட அது தெரிஞ்சுக்கிறதுல நம்மளை மாதிரியே மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்களா, அடுத்தவங்க இன்னும் நம்மளை மாதிரி ஓட்டு போட்டிருக்காங்களா, யாருக்கு அதிக வாய்ப்பு, யார் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்ய போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அதை விட ஊடகங்கள் அதை வந்து ரொம்ப மிகைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. X16 போல் வரப்போகுதுன்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. சமூக வலைதளம் ரொம்ப பற்றி எறியுது. எப்படி பார்க்குறீங்க இந்த X16 போல் கருத்து கணிப்புகள் எப்படி சார் வரப்போகுது? இல்லை, இப்போ ஊடகங்கள் வந்து தேர்தல் வரைக்கும் அரசியல் கட்சிகளை வேலை செய்வாங்க. இப்போ தேர்தல் முடிஞ்ச வேலை செய்கிறாங்க, அவ்வளோதானே தவிர மக்கள்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி சாதாரண மக்கள்கிட்ட, ஒரு காமன் பீப்புள்கிட்ட எந்த விதமான வந்து ஒரு சலனமும் இல்லை. வாக்களிக்கிறது ஒரு கடமை, வாக்களிச்சிட்டாங்க, அவங்க அமைதியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இணையத்தில் பயணிக்கக்கூடிய அந்த வகையான வந்து நபர்கள், மக்கள்னு சொல்ல முடியாது, அந்த நபர்கள் அதுவும் அரசியல் ஆர்வம் உள்ள நபர்கள், அதுவும் புதுசாக எதுவும் திரைப்படமாக வராதனால வேறு வழியே இல்லாமல் அரசியல் குறித்து பார்வையை வந்து செலுத்தக்கூடிய நபர்கள், ஊடகங்கள், அதுவும் குறிப்பாக வந்து சமூக வலைதளம் தாண்டி வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாமே வந்து கேட்டினா அவங்களுக்கு தான் இதில் வந்து ஆர்வமும் பரபரப்பும் இருக்க தவிர சாதாரண மக்கள்கிட்ட எந்த பரபரப்பும் வழக்கமான ஒரு தேர்தல் வழக்கமாக இருக்கிறாங்க. தேர்தல் வந்து அவங்க கடமையை செஞ்சுட்டாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. யார் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து யார் வெற்றி பெறுவாங்கன்ற அந்த ஆர்வம் கூட இல்லை. ஆனால் இல்லை, எல்லாருமே வழக்கமான தேர்தல் கிடையாது. ஒரு கருத்து கணிப்பை கூட கணிக்க முடியாத சூழல் இருக்குது. விஜயோட வருகை அந்தளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இல்லை, விஜய்க்கு எனக்கு ஒன்றுமே இல்லை சார். விஜய்க்கு வந்து இந்த மீடியாக்கள் வந்து பேசுவதை தவிர்த்தாலே, விஜய் வந்து பேசுவதை தவிர்த்தாலே இந்த பரபரப்பு இருக்காது. விஜய் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஊடகங்களுக்கு வந்து குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உயர்த்தி பேசினாலும் சரி, தாழ்த்தி பேசினாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வருவாய் கிடைக்குது. இதான் ஃபேக்ட். அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும், லோக்கல் ஊடகங்கள். ஏன் மற்றவர்களுக்கு வந்து அந்த திமுகவுக்கோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஏன் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசலைன்னா, அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வருவாய் 2 வருவாய் இருக்குது. ஒன்று அந்த கட்சியிலேருந்து வரக்கூடிய வருவாய், இன்னொன்று பார்வையாளர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து டிவிகே தரப்பு வந்து வருது. மற்ற கட்சிகள் சொன்னீங்கன்னா அந்த கட்சியிலேருந்து பணம் கொடுத்தால் பேசுவாங்க, இல்லைன்னா பணம் கொடுக்கலாம் பேசுவாங்க, திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் குறித்து பேசினாலே வந்து பார்வையாளர்கள் வராங்கன்னும் போது பார்த்திங்கன்னா அது ஒரு கணிசமான வருவாய் கிடைக்கும் போது தொடர்ந்து வந்து விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தி இப்படி போடு, ஒரு செய்தி அப்படி போடு, விஜய்க்கு வந்த மகிழ்ச்சி செய்தி, விஜய்க்கு வந்த அதிர்ச்சி செய்தி, விஜய் வந்து திருச்செந்தூர் போனார், விஜய் வந்து திரிஷாவை பார்க்க போனார், இப்படி வந்து ஊடகங்கள் வந்து விஜயை மையப்படுத்தி போயிட்டு இருக்க தவிர மீறி எந்த பரபரப்பும் கிடையாது. சாதாரண மக்கள்கிட்ட எந்த பரபரப்பும் கிடையாது. நீங்கள் வந்து இதை களத்தில் நீங்கள் பார்க்கலாம். எந்த மக்கள்கிட்டையாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்வம் இருக்கா, அடுத்தது யார் ஆள போகிறாங்கன்றது. ஏன்னா மக்கள்கிட்டே ஒரு சோர்வு இருக்குது, வாக்களிச்சாங்க, அவ்வளோதான். அந்த 85 வந்து அந்த 85% வந்து ஆர்வமாக போய் வாக்களிச்சிருக்காங்க. கடந்த சார் ஆர்வம் சார் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வழக்கமாக வாக்களிச்சாங்க சார், ஆர்வமாக வாக்களிச்சாங்க கிடையாது, வழக்கமாக வாக்களிக்காதவர்கள் வாக்களிச்சாங்க, வழக்கமாக வாக்களிக்காதவர்கள் வாக்களிச்சாங்க. அப்படி எடுத்துங்க. மக்கள் ஆர்வம் வாக்களிச்சாங்க, வழக்கமாக ஆர்வத்தோடு வாக்களிக்கிறோம், வழக்கத்துக்கு மாறாக வாக்களிக்காத இருந்த நபர்கள் வாக்களிச்சாங்க, அவ்வளோதான். மாற்றத்துக்காக வாக்களித்தார்கள். அந்த அப்படி நம்மளாம் ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம், மாற்றத்துக்காக வழக்கமாக அப்படி தானே எல்லாம். கடந்த தேர்தல் எப்படி, கடந்த தேர்தல் எடப்பாடி வந்து அதிமுக ஆட்சி இருந்துச்சு, மாற்றத்துக்கான வாக்களித்தாங்க. இந்த முறையும் மாற்றத்துக்கான வாக்களிக்கிறாங்க. விஜய் வந்ததுனால மாற்றத்துக்கான வாக்களித்தாங்க. இங்கே மாற்றம்னா 2 மாற்றம் இருக்குது. திராவிட கட்சிகள் 2 கட்சிகளுக்கு மாற்றம் சொல்கிறீங்களா, அல்லது வந்து ஆளுங்கட்சிக்கு மாற்றம் சொல்கிறீங்களா? எந்த மாற்றம்? யாராவது சொல்கிறாங்களா?
மாற்றத்துக்கான வாக்களித்தாங்க. திமுக வேண்டாம், அதிமுக வந்து வாக்களிப்போம்னு சொல்லி அந்த மாற்றமா, வழக்கமாக இருக்கிற மாற்றம், அல்லது ரெண்டு திராவிடியன் பார்ட்டிஸ் ரெண்டுமே வேண்டாம், புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்க, அப்படி அந்த மாற்றத்தை விரும்புகிற மாதிரி இருந்தால் ஏன் கடந்த தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழுக்கு வாக்களிக்கலை? அதே மாற்றத்தை வந்து அது வந்து மாற்றத்துக்கான ஆட்சி கொடுக்கக்கூடிய இடத்துல தான் நாம் தமிழ் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் இருந்தார். அப்போல்லாம் ஏன் மாற்றத்தை விரும்பலை? ஸோ இதுதான் இங்கே வந்து மாற்றம் என்பதே ரெண்டு வகையாக இருக்குது. மாற்றத்துக்கான ஆட்சினா கடந்த முறை மாற்றத்துக்கான ஆட்சி வந்து ஆட்சி மாற்றம் செஞ்சாங்களே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கூட இந்த ஊடகங்களுடைய பேச்சுகள் யார் அடுத்து முந்துகிறார்கள்ன்ற பேசும்போது கூட திமுக, அதிமுக, தவிக இந்த 3 கூட்டணி இடம் ஏற்கனவே களம் வந்து ஒரு 4 முனை போட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஊடகங்கள் பேச்சு கூட நாம் தமிழர் குறித்து ஒரு எந்த விதமான இல்லை. ஏன்னா தொடர்ந்து ஒரு வளர்ந்துக்கிட்டே வர கட்சி, மாற்றத்திற்கான அதிகமான ஒரு கருத்துக்களை பேசக்கூடிய கட்சி, கருத்தியல் ரீதியாகவும் களத்திலையும் ஒரு சொல்லக்கூடிய கட்சி. ஒரு விவசாயத்துக்கு தேவையான வெள்ளாமைக்கு தேவையான மழை பெய்தால் அது இயற்கையான சீதோஷ நிலை, அவ்வளோதான். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புயல் வீசுது. மழை மட்டுமே இல்லை, ஒரு புயல் வீசுது. அந்த புயல் அந்த புயல் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அழிவு தரக்கூடிய புயல் தான். என்ன புயல் அது? அந்த புயல் தான் விஜய் தான் நான் சொல்கிறேன். நான் ஓகே புரியுது சொல்கிறது. புயல்ன்றது நான் தற்காலிகமாக அடித்து ஓஞ்சிடும், அவ்வளோதான். புயலால் வந்து பார்த்தீங்கன்னா நன்மை உண்டா? கிடையாது. அதே இயற்கையான மழைனா வெள்ளாமை வந்து வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வளர்ச்சி இருக்குது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அப்போ அந்த புயல் வந்து அடிச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா கட்டிடங்களே ஆடி போய் கிடக்குது, இரும்பு மின்கம்பங்கள்லாம் சாஞ்சி போயிருக்கு. அப்புறம் வந்து ஒரு குடிசை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பழமையான குடிசை அது வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் கேட்குற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கட்சிகளுக்கே இங்கே திண்டாடுறாங்க. வாக்கு சதவீதத்தை வந்து சரிஞ்சு போயிட்டுருக்கு. வாக்கு வங்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து பூட்டு உடைக்கப்படுது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நாம் தமிழ் கட்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து சேதத்தை குறித்து பேசுகிறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியை சிறுமைப்படுத்துறது தான். அந்த கட்சி நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், அந்த நாம் தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த ஸ்டாம்ப் அடித்த வாக்குகள் அது வந்து கொள்கை அடிப்படையில் வந்து இருக்கக்கூடிய வாக்குகள், அந்த வாக்குகள் சரியாது. ஆனால் கூடுதல் வாக்கு பெறுவதற்கு தடையாக வந்து இந்த தாவேகாவுடைய நிறைய கருத்து கணிப்புகள் தற்போதைய வாக்கு வங்கியை விட நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்கும்னு சொல்கிறாங்களே சார். நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்துங்க. நீங்கள் சரிவுனா எதை சொல்கிறீங்க? இந்த 8% நீங்கள் எடுக்கிறீங்களா? ஆல்ரெடி பெற்ற இந்த 8%, இந்த 8% எப்போ? 8% விட குறைவுன்னு இந்த 8% எப்போ பெற்றாங்க? கடந்த தேர்தல் தானே. அப்போ அதுக்கு முந்தின தேர்தல் அதை ஒப்பிடுவீங்களா நீங்கள்? பெற்றிருக்கிற வாக்குகளில் வந்து சில கொஞ்சம் வாக்குகள் வந்து பறிக்கப்படுது அல்லது பிரிக்கப்படுதுன்றதுனாலேயே அந்த கட்சி அவ்வளோதான் போயிடுச்சு ஒழிஞ்சிடுச்சுலாம் சொல்ல முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து திசை மாறி போகிற மாதிரி தான். மீண்டும் மறுபடியும் அந்த வாக்குகள் திரும்ப வந்துடும். ஸோ இங்கே வந்து ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இந்த டிவிகேக்கு வந்து அளிக்கக்கூடிய அந்த வாக்குகள் எதுவுமே நிலையான வாக்குகளாக இருக்க முடியாது. ஏன்னா அது முழுக்க வந்து ஒரு சினிமா கூட்டம், சினிமா பார்க்க வர கூட்டம் தான் அது. உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொள்கை சித்தாந்த அடிப்படையில் ஒரு கட்சி வந்து கட்டுமானம் இருந்ததுன்னா கேட்டால் அது நீண்ட காலமாக 2 வருஷத்தில் ஒரு கட்சி வந்து அதுவும் குறிப்பாக கட்சி தொடங்குனது 2 வருஷம், கண்டிப்பாக 2/2/2024. ஆனால் ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பாடே கிடையாது. கோட் படத்துலேயும் வந்து ஜனநாயகம் படத்துக்கும் அவருடைய நாட்கள் ஓடிச்சு. குறைஞ்சபட்சம் 6 மாதம் தான். அந்த 6 மாதம் கூட எதுக்காக வந்து எந்த கூட்டத்திலையும் அவர் பங்கேற்காமல் வந்தார்? விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு, மதுரை மாநாட்டுக்கு பிறகு, அப்புறம் மெல்ல இருந்தால் ஏன்னா அந்த கல்ட்டு பிம்பம் வந்து உடஞ்சிடும். அடிக்கடி மக்கள்கிட்ட முகத்தை காமிச்சா அந்த பிம்பம் உடஞ்சிடும்ன்றதுக்காக பொத்தி பாதுகாத்துன்னு ஒரு அலை வீசினா அடிச்சுட்டு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. அது நிலையாக இருக்காது. இல்லை இப்போ தொடர்ந்து இப்போ தாவேகா விமர்சிக்கக்கூடிய உங்களை போன்றவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் அது வந்து ஒரு அலை தேர்தலுக்கு அப்புறம் இருக்காது அப்படின்ற மாதிரியானது. ஆமாம், இதே தான் வந்து தாவேகா வந்து இந்த எலெக்ஷன் சந்திப்பதற்கு முன்பு வேட்பாளரே கிடையாது, பூத் கமிட்டி கால் கிடையாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கா? அதையெல்லாம் வந்து சந்திச்சு தானே வந்திருக்காங்க. இல்லை இப்போ இருக்கா பூத் கமிட்டி இருக்கா? நீங்கள் பார்த்தீங்களா? ஓரளவுக்குலாம் கிடையாது. திராவிட கட்சிகளுக்கு இல்லை எந்த இடத்துல நீங்கள் பார்க்கல. ஒவ்வொரு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பூத் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 234 தொகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு 50 தொகுதியில் வேணால் இருந்திருக்கலாம். தாவேகா தரப்பு நாங்கள் அனைத்து பூத் கமிட்டி போட்டிருக்கோம் சொல்கிறாங்க. பூத் கமிட்டி அவங்க போட்டிருக்கேன் சார். களத்தில் இருந்தாங்களா? நான் நேரடியாக களத்துக்கு போயிருக்கிறேன். 4 தொகுதி நான் சென்னையில் மட்டுமே 4 தொகுதியில் போனேன். 4 தொகுதியுமே வந்து பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி அங்கே இல்லை. 2 கட்சிக்கு தான் இருந்தாங்க. நாம் தமிழுக்கும் அங்கே இல்லை. 2 பிரதான கட்சிகள் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே தான் வந்து பூத் கமிட்டி இருந்தாங்க. அங்கே ஒரு 30 பேர் 40 பேர் கூட வந்து களத்தில் அங்கே வந்து சுற்றிட்டு இருந்தாங்க, வாக்குச்சாவடியை சுற்றிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து டிவிகேக்கு அங்கே பூத் கமிட்டி இல்லை, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து ஒரு சில தொகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட யாருமே தொண்டர்களே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். திருத்தணி தொகுதியில் வந்து ஒரு வேட்பாளர் தனியாக பைத்தம்பளம் சுற்றிட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும்.
இன்னும் பல இடத்துங்களும் அந்த மாதிரி தான் நிலமை. கிராமப்புறங்களில் கட்சி போகலை, நகர்ப்புறங்களில் மட்டும்தான் இருக்குது கட்சி. கிராமப்புறங்களில் போய் அவங்க வாக்கு கேட்கறது கூட ஆள் கிடையாது. சார் கருத்து கணிப்புகள் கருத்து கணிப்பு சமூக வலைதளங்கள் நிறைய பேர் எழுதுறாங்க சார். சார் கருத்து கணிப்பு நல்லா தெரியும் சார். இந்த ஊடகங்கள் எல்லாம் விலை சார் சமூக வலைதளங்களில் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறாங்க நிறைய நபர்கள். அவர்கள்லாம் எழுதுறது வந்து எல்லாருமே ஒரு பிம்பம் இருந்துச்சு, தாவேக்கா வந்து ஒரு கிராமப்புறத்தில் தான் கிடையாது, நகர்ப்புறத்தில் மட்டும்தான் இருக்கு. ஆனால் கிராமப்புறங்களையும் பெருவாரியான வாக்குகளை வாங்கியிருக்காரு. அப்படி சார் நான் என்ன சொன்னேன், எக்ஸிட் போலிங் மட்டுமே நீங்கள் நம்பாதீங்க. முதல்ல அந்த எக்ஸிட் போலிங் இப்போ வந்து இனிமேல் தான் வெளியிட போகிறாங்க. இவங்க எல்லாமே தாண்டி சமூக வலைதளம் எழுதக்கூடியவர்கள் சார், சமூக வலைதளம் எழுதுறவங்க சொல்கிறேன் சார். இங்கே எல்லாமே இங்கே இப்போ நான் வெளிப்படையாக பல விஷயம் பேசணும். இங்கே இருக்கிற ஊடகத்தில் பேசக்கூடிய வந்து பத்திரிகையாளர்களே அல்லது அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே ஒரு கட்சி சார்ந்து இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடியது எப்படி இருக்கும், அவங்க கட்சி சார்ந்தவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 170 சீட்டு வந்து டிஎம்கே வந்து அடிச்சிருவாங்கன்றாங்க. இன்னொருத்தர் வந்து 150 சீட்டு அதிமுக அடிச்சிருவோன்றாங்க. ஒரு வந்து சர்வே ரிப்போர்ட்டே கூட எலெக்ஷன் முன்னாடியே சர்வே ரிப்போர்ட்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் எலெக்ஷனில் இப்போ வந்து ஓட்டு போட்ட பிறகு கொடுக்குறது ரொம்ப ஈஸி இல்லை. அப்போ இன்னொருத்தர் வந்து சொல்கிறாங்கன்னு கேட்டால் விஜய் வந்து 140 சீட் அடித்து முதலமைச்சர் ஆகிடுவாருன்றாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 4,85,00,000 வாக்குகள், விஜய் 1 கோடி ஓட்டு வாங்கிடுவாரா சொல்லுங்கள்? இல்லை அவங்க வந்து கணக்கிட்டது வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு வாக்கு அப்படின்ற மாதிரி கணக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு 3-4 ஓட்டுகள் விழுந்திருக்கின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி சார். ஏன்னா இங்கே 2 பிரதான கட்சிகள் இருக்குது. ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே களத்தில் நான் சொல்கிறேன், அதிமுக திமுகன்ற போட்டி தான் அந்த கிராமப்புறங்களில். நகர்ப்புறங்களில் குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு மாற்றம் தேவை, விஜய் வந்திருக்கிறாரு, விஜய்க்கு வாக்களிக்கலான்ற அந்த வந்து அந்த இளம் அந்த முதல் வாக்காளர்கள் மத்தியில் இருந்தது. அதாவது குடும்ப வாக்குகள் பெறத்துக்கான அந்த வாய்ப்பெலாம் வந்து விஜய் அதுக்கான அந்த அந்த பக்கமே அவர் போகல. அவரே சொன்னது என்ன, அவரே சொன்னது என்ன கேட்டால் வந்து ஒரு விஜய் ஒரு விஜய்ன்னு தான் சொன்னார். ஏன் 2 விஜய்னு ஏன் சொல்லலை? அதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தாங்கன்னா 2 விஜய்னு தானே சார் சொல்லிடணும். அவரே ஒரு விஜய்னு தானே சொல்கிறார். இளம் வாக்காளர் மட்டும் தான் குறி வச்சிருக்காரு சார். அதுதான் நான் சொன்னேன். நீங்கள் அப்படியே நீங்கள் சொன்னால் கூட 2 பேர் இருந்தாங்கன்னா கூட, இப்போ நான் கேட்குறேன் வந்து விஜய்க்கு மட்டும்தான் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் இல்லையா சொல்லுங்கள்? அஜித் ரசிகர்கள் இல்லையா? அஜித் ரசிகர்கள்லாம் வந்து எந்த வந்து நீங்கள் உத்தரவாதத்தை சொல்கிறீங்க வந்து விஜய்க்கு வாக்களிச்சுருவாங்கன்னு சொல்லுங்கள்? சிவகார்த்திகேயன் வாக்கு வந்து ரசிகர்கள் இல்லையா? சிம்புக்கு ரசிகர்கள் இல்லையா? தனுஷுக்கு ரசிகர்கள் இல்லையா? சார் இப்போ விஜய் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு புயலாக வந்திருக்காருன்றதை தாண்டி கருத்தியல் வந்து எந்த ஒரு புயல் வந்தாலும் அசையாத ஒரு இதுதான் கருத்தியல். தொடர்ந்து கருத்தியலை மட்டுமே முன்வைக்கக்கூடிய சீமான் ஏன் ஒரு தடுமாற்றத்திலோடய இருக்கார் தமிழக அரசியல் களத்தில்? ஒரு விஜய் என்ற காரணியை தாண்டி சமீபத்தில் சீமானுடைய பேச்சுகள் அது போன்றவை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா? ஏன்னா இப்போ பெரியாரிஸ்டுகளுடைய பார்வையினது தொடர்ந்து பெரியார் விமர்சிப்பதனால் சீமானுடைய வாக்கு வங்கி பாதிக்கப்பட்டிருக்கு. அதுபோல் இந்த பிராமண கடப்பாறைன்ற வார்த்தைகள் பதம், மோடி குறித்து சமீபத்தில் வந்து மோடி மாதிரியான ஒரு உழைப்பாளி கிடையாதுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அதுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு பிம்பத்தை வந்து சீமான் அவர்கள் இல்லை என் பார்வை நான் வந்து ஒரு நேர்மையான பார்வையில் நான் பார்க்குறேன்னா, சீமான் செய்த பிழைகள் அப்படின்னு சொன்னால் குற்றம் கிடையாது, பிழைகள், அரசியல் பிழைகள் சொன்னால் முக ஸ்டாலின் அவர்கள் போய் சந்தித்தது கண்டிப்பாக சரிங்களா. அது வந்து ரெண்டாவது கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் பிராமண கடபாரை கொண்டு வந்து திராவிட கோட்டை இடிப்பேன்னு சொன்னது வந்து கேட்டினா அந்த கடபாரைக்கு பேர் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் கடபாரை கொண்டு வந்து நான் திராவிட கோட்டை இடிப்பேன்னு சொன்னால் கூட அதை வந்து சகிச்சுட்டு போயிடுவாங்க ஜென்ரலாக. கண்டிப்பாக. பட் அது பிராமண கடப்பாறை நீங்கள் எதுக்காக அதை வந்து பேர் வைக்கணும்? அந்த பிராமணர்கள் வந்து வாக்களிக்க போகிறாங்களா? இல்லை வேட்பாளர்னே அறிவிச்சிருக்காரு. வேட்பாளர் அறிவிச்சா கூட பார்த்தா அதுதான் அங்கே வந்து சிக்கலே. அதுதான் இந்த சாதி அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம சாதிய அடையாளத்தில் நம்ம வந்து சீமான் செய்த அரசியல் பிழைன்னு ஒன்றா நான் இதை சொல்லுவேன். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து சீமான் பல மேடைகளில் வந்து சொல்லியிருக்கிறதுன்னு கேட்டால் மனித குலத்துக்கே எதிரான கட்சி வந்து பிஜேபின் போது அதில் இருக்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மேடையில் ஒரு கேள்வி கேட்கும்போது தனிப்பட்ட முறையில் அவருடைய உழைப்பை பற்றி சொல்கிறார் அவர். அதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் பார்வையில் பார்த்தோம்னா அதுவும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிழையாக தான் தெரியும். அரசியல் பார்வையில் பார்த்தா பிழையாக தான் தெரியும். ஆனால் இல்லை ஒரு பிரதமரை வந்து அவர் வந்து பாராட்டியிருக்கார், ஒரு தனிப்பட்ட ஒரு உழைப்பை பாராட்டியிருக்காருன்னு சொன்னால் அதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மேடைகளில் பொதுவாக இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் ஏற்படுத்துவாங்க சில இந்த பத்திரிகையாளர்களும் சொல்ல முடியும், ஒரு நவீன பத்திரிகையாளர்கள் அப்படிலாம் செய்வாங்க தான். ஆனால் இந்த மேடையில் ஏறும்போதே கொஞ்சம் எச்சரிக்கையாக தான். பத்திரிகையாளர்கள் செய்கிறத தாண்டி தொடர்ந்து சீமானும் கவனமாக தானே இருக்கணும். இப்போ இங்கே சமூக வலைதளங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது, மக்கள் ரொம்ப விழிப்பாக இருக்காங்க, கேள்வி கேட்க நிலையில் இருக்காங்க. இந்த முந்தைய மாதிரி கிடையாது. கடந்த காலத்தில் எல்லா அரசியல் தலைவர்கள் அத்தனை பேருமே நீங்கள் நினைக்கிற மாதிரி சார் இங்கே சில சாதுரியங்களோட நடக்கிறது இல்லை.
அதுக்கு சில நெருக்கடிகள் காரணமாக கூட இருக்கும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்படி சொன்னீங்கன்னா, இதே வந்து பத்திரிகையாளர் கூட்டத்தில் அண்ணன் திரும்ப வந்து கோவப்பட்டார். நீங்கள் திமுககாரரான்னு கேட்டால் கோவப்பட்டார். நம்ம அதை பார்த்தோம் இல்லையா? சில நேரங்களில் சமயோசிதமாக வந்து நடந்துக்கிறதுல ஒரு தடுமாற்றங்கள் வந்து இருக்கும் தான். இதில் வந்து சில நேரங்களில் சீமானும் வந்து ஒரு வெள்ளியந்தியாக நடக்கிறத பார்த்துருக்குறோம். இல்லைனா 1 மணிக்கு வேட்பாளர் வந்து டிவிக்கு வேட்பாளர் வந்தால் அவரை போய் கட்டிப்பிடிப்பாரா? அடுத்த 1 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பதிவேற்றம் பண்ணுறான் அந்த காட்சியை. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? சீமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வெள்ளேந்தித்தனமாக சில நேரங்களில் வந்து ஒரு திறந்த மனதோட இல்லை வெள்ளேந்தித்தனமாக அப்படி நடக்கிறது அவருக்கு எதிராக கூட அமையுது. சார் அந்த நீங்கள் சொன்ன இந்த பிள்ளைகள் வந்து இந்த தேர்தலில் எதிரொலிச்சு அல்ல, அதுதான் பாதிக்கும்னு சொல்கிறேன் நான். அது பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும், வளர்ச்சியை பாதிக்கும். இருக்கிற வாக்குகள் வந்து பாதிக்குமான்றதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கொள்கை அடிப்படையில் சித்தாந்த அடிப்படையில் விழுந்த வாக்குகள். அது வந்து பார்த்திங்கன்னா திசை மாறுமா அப்படின்றத வந்து அவ்வளோ எளிதாக நம்ம வந்து சொல்லிட முடியாது. ஏன்னா அது ஸ்டாம்ப் அடித்த வாக்குகள், தமிழ் தேசியத்துக்காக விழுந்த வாக்குகள். அப்போ ஒரு கொள்கை உள்ள வாக்குகள் வந்து எப்படி இந்த முறை மாறிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் சார். இப்போ தமிழ் தேசியம் அந்த ஒரு கொள்கை இருக்குல்ல, இப்போ சீமானுடைய நடவடிக்கைகள் அந்த தமிழ் தேசியத்தை வந்து நேசிக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை நம்பக்கூடிய தம்பிமார்களுக்கும் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்த இல்லை, தடுமாற்றம் ஏற்படாது, கொஞ்சம் வருத்தங்கள் வேதனைகள் வெளிப்படுத்துவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை மாதிரி. அது ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிறது மாதிரி. அண்ணன் வந்து இந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது உரிமையோடு அவங்க சொல்கிறதும், சரிடா தம்பி அடுத்த முறை நம்ம சரி பண்ணி பண்ணா இதை அப்படின்னு சொல்கிறதும், இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியிலே உள்ள ஒரு இயல்பு சார். அது வந்து ஒருபோதும் வந்து பார்த்திங்கன்னா அதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஆகிடாது. பட் எனக்கு வந்து நான் கேட்டேன்னா சீமான் வந்து கொஞ்சம் வந்து சாதுரியமாக வந்து நடக்கலை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது இந்த விஷயத்தில் நான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறது கேட்டால் எனக்கு ரொம்ப வந்து எனக்கே மனசு பாதிச்சதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பிராமண கடை அந்த அது எனக்கு அது கூட எனக்கு வந்து அந்த சூழ்நிலை இதையே இந்த வார்த்தையை சொல்லணும். நம்ம பிராமணர்ன்றது ஒரு சாதி குறிப்பிடுறது தானே. எனக்கு பொதுவாகவே எனக்கு வந்து சாதி குறிப்பிட்டு பேசுகிறது எனக்கு உடன்பாடே கிடையாது. அது எந்த சாதி, அது உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, இறைநிலை சாதி, இதெல்லாம் வந்து எனக்கு சாதி குறித்து பேசுகிறதே எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் இங்கே வந்து சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் சாதுரியத்துக்காக அது பேசினாலும் கூட வந்து அது பிழை தான். அது வந்து நம்ம வந்து பாராட்டலாம் முடியாது. அதே சமயத்தில் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளேந்தித்தனமாக நடந்துக்கிறது அவருக்கு எதிராக வந்து முடியுன்றது அது கடந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்ல முடியும். தேவையற்ற சவுக்கு சங்கருக்கு வந்து ஆதரவாக பேசுகிறது, அதுக்கு பிறகு அது இதெல்லாம் தேவையில்லை தானே. இப்போ சவுக்கு சங்கர் வந்து பார்த்திங்கன்னா நன்றி விசுவாசத்தோடு நடந்துக்கலையே. இல்லை, இப்போ இதே ஃபெலிக்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா சிறை போன போது பார்த்திங்கன்னா அவருக்கு ஆதரவாக பேசுறது, இப்படி சீமானுடைய இயல்புகள் வந்து சில நேரங்களில் அவருக்கு எதிராகவே போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா வந்து டிவிகே வேட்பாளர் தெரியும், அவன் 1 மணிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அவனை கட்டி தழுவி வந்து பார்த்திங்கன்னா உச்சி போகிறதுன்றது அது உடனே அவனுடைய வேலையை அவன் காட்ட ஆரம்பிச்சிட்டான். அடுத்த அரை மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரீல்ஸ் இறக்கி விட்டான். அப்போது அந்த வாக்களிக்கிற மக்களுக்கு சோர்வு இல்லை. ஒட்டுமொத்த 234 தொகுதியிலையும் வாக்களிக்கக்கூடிய சீமான், அதாவது நாம் தமிழுக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த வேட்பாளருக்கு எல்லாருக்குமே இது ஒரு ஷாக்காக தான் இருந்தது. ஸோ நம்ம சொல்லலாம், இது கேட்டால் இது ஒரு நற்பண்பு தானே, ஒரு வேட்பாளரை வந்து அப்படின்னு சொல்லலாம். நற்பண்பு இது எல்லாமே சொல்லலாம். ஆனால் இங்கே நற்பண்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாணக்கியம், சூழ்ச்சி, இந்த இடத்துல நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாதுல்ல சார். இங்கே கூட முதல்வர் வேட்பும்பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் வந்தாங்க, 2 பேரும் வணக்கம் வச்சுக்கிட்டாங்க. முதல்வருடைய மனைவியும் தமிழிசை சவுந்தரராஜன் ரொம்ப நேரம் பேசிட்டாங்க. இதனால வாக்குகள் இல்லை சார். இங்கே அதுதான் இப்போ அவங்க வந்து யாராவது ரீல்ஸ் போட்டு இறக்குனாங்களா சார் சீமான் பயந்துட்டாருன்னு சொல்லி? செய்தியெல்லாம் வந்துச்சு சார். இல்லை சார், இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு இப்போ நான் வந்து இப்போது ஒரு தலைமை பண்புக்கே அழகு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிரிகள் வந்தால் கூட அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா கரம் கொடுக்கறதுல அது தப்பு. நான் தமிழர் பண்பு, அது பண்பு நற்பண்பு, அதை நான் வந்து அது வந்து குறையாக சொல்லலை. ஆனால் ஒரு கட்டத்தை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வாரி வந்து கட்டி தழுவுறதுன்றது இது வந்து கடந்த காலத்தில் நிறைய ஒரு சீமானவர் பண்ணியிருக்கிறார். அதனால் அந்த இயல்பு அது எனக்கு என்னன்னு இப்போது உதாரணத்துக்கு நம்ம மண்டியிடாத மானம்னு பேசுகிறோம் இல்லையா? அப்போது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா 2025க்கு பிறகு கட்சியே இருக்காதுன்னு பேசினவர், 24 நினைக்கிறேன், 24 பிறகு கட்சியே இருக்காதுன்னு பேசினவர். ஆனால் வந்து ஒரு துக்க நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் காத்திருந்து அவர் வந்து கட்டி தழுவுன்னு ஒன்று இருக்குது. சரி, இது வந்து அரசியலில் சில நெருக்கடிகளுக்கு வந்து தனிச்சிக்கிறதுக்காக அது பண்ணியிருக்கலாம். ஆனால் தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது சார். தேர்தலில் களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்கும்போது 234 பேரும் வந்து களத்தில் வந்து ஒரு பாதி போராட்டத்தில் இருக்கிறாங்க வாக்களிக்கும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் இதை வந்து பண்ணுறது சமயோசிதமான ஒரு செய்கை இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஒரு சமயோசிதமாக நடந்துக்கணும்ல, சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் அங்கே கை குலுக்கிட்டு போயிடலாமே. அப்போ கட்டி அணைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு எதிர்வினை இருக்க தானே செய்யுது. ரெண்டாவது அது யாருன்றதும் பார்க்கணும். கட்டி அணைக்கிறவன் யார்? அவன் அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களை வந்து டவுன்கிரேட் பண்ணுறவன், இது ஒரு ஆதாயமாக சாதகமாக ஆக்கிக்கிறவன் சார். நிச்சயமாக இப்போ ஒவ்வொரு தேர்தலுமே அரசியல் கட்சிகள் தங்களுடைய செயல் திட்டங்கள் இல்லை ஆட்சியில் இருந்தவங்க தங்களுடைய நலத்திட்டங்கள் இது குறித்து தான் சொல்லி வாக்கு கேட்பாங்க.
ஆனால் இந்த தேர்தல் வந்து சோஷியல் மீடியாவோட பங்கு அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நரேஷன் செட் பண்ணுறதான விஷயங்கள் பார்க்குது. இது எல்லா கட்சிகளையும் செஞ்சுருக்காங்க. ஆனால் குறிப்பாக வந்துட்டு தாவேகாவும் திமுகவும் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நாம் தமிழர்கள் இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு உலக ஆக்டிவாக இருந்தாலும் கூட அவங்களையும் ஓவர் கம் பண்ணி இந்த 2 கட்சிகளுமே செயல்பட்டு இருக்கு. அதோட தாக்கம் இந்த தேர்தலில் வெளிப்படுமா சார்? இல்லை, எனக்கு முதல்ல இதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்துன்னு கேட்டினா, எப்படி இந்த மன்னர்கள் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜகுருன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆலோசனையும் வந்து மன்னருக்கு வழங்குவார். ராஜகுருன்னு சொல்லி இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் சாணக்கியர்களும் இருப்பாங்க. சாணக்கியத்தனம் பண்ணுவாங்க. சாணக்கியர்னு ஒருத்தர் இருந்தார், அது வேறு விஷயம். வந்து அந்த மௌரியர் காலத்தில் நான் சொல்கிறதுன்னு கேட்டினா, அதுக்கு பிறகு தான் அந்த சாணக்கியத்தனம்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சூழ்ச்சிகள் நிறைஞ்சது தான். சரிங்களா? போர் வியூகங்கள் குறித்து வந்து பார்த்திங்கன்னா அதை சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தளபதிகள் சைடில் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அரசருக்கு எல்லா ஆலோசனைகளும் வழங்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பார் அவர் ராஜகுரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் போகாத மன்னர் போகக்கூடிய அத்தனை இடத்துக்கும் போகலாம். ஏன் அந்த புறத்துக்கு கூட பார்த்திங்கன்னா வந்து அனுமதிக்கப்படுறதுனா அது ராஜகுரு மட்டும்தான். இல்லை ராஜகுரு வந்து பார்த்திங்கன்னா வந்து மன்னர் அடித்தா அந்த புறத்தில் மன்னர் இருந்தால் கூட எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து வந்து நிற்கணும் அவர் முன்னாடி. அப்போ ராஜகுருக்கு வந்ததுக்கு ஒரு சில இன்றைக்கி ஜனநாயக வந்து முறையில் வந்து ஆட்சிகள் நடந்தால் கூட இப்போ எல்லா கட்சிக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராஜகுருன்னு ஒருத்தன் தேவைப்படுறான் வியூகங்கள் அமைக்கிறதுக்கு பொலிட்டிக்கல். ஆமாம், காரணம் கேட்டிங்கன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி சமூக வலைதள தாக்கம் இருக்குது. அன்றைக்கி இதெல்லாம் சமூக வலைதளம் தாக்கம்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் வந்து பத்திரிகைகள் கூட தாக்கம் கிடையாது பெரிய அளவில். அப்படி ஒரு காலகட்டம் இருந்து இன்றைக்கி அப்படி கிடையாது. சமூக வலைதள தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பல்வேறு வியூகங்கள் அமைக்கிறாங்க. அதை தாண்டி எல்லா வந்து பார்த்திங்கன்னா எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அத்தனை பேருமே வியூக அமைப்பாளர்கள் அத்தனை பேருமே ஒருத்தர் தொடர்புடைய லிங்கில் தான் இருக்கிறாங்க. யாரும் பகைமை கிடையாது. ஏன்னா அவங்களுடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா வியூகத்தை அமைக்கிறதுன்ற மாதிரி. ஸோ ஒருத்தர் வியூகம் அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க, சில நேரத்தில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கூட இருக்கிறாங்க. இது ஒரு சௌகரியத்தை ஏற்படுத்தி தருது. ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் வந்து ஒரு இன்டர் லிங்க் ஒன்று இருக்கும். அந்த லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூக அமைப்பாளர்கள் வந்து பயன்படுறாங்க. ஒரு தகவல் பரிமாற்றத்துக்கு கூட வந்து தேவைப்படுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்பர் 1 பிளேஸில் இன்றைக்கி வந்து ஜான் வந்து இருக்கிறாருன்றது உண்மை. இப்போ நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நீங்கள் வந்து ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 10 பேர் தான். அந்த 10 பேர் லிஸ்ட்டில் வந்து ஜான் கிடையாது. ஓகே, அதில் வந்து பார்த்திங்கன்னா சுனில் இருக்கிறாரு. வியூக அமைப்பாளர் முதல் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிஷோர் இருக்கார், பிரசாந்த் கிஷோர் இருக்கார். அவர் 10 பேர் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜான் கிடையாது தான். ஒரு 12ஆவதாக இருக்கலாம், இல்லை 13ஆவதாக இருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு 10 பேர் டாப் 10ல் வந்து பார்த்திங்கன்னா ஜான் கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜான் வந்து அந்த டாப் 10க்கு உள்ளே வந்துட்டார். மேபி 3/4 கூட இருக்கலாம். அதனால் வந்து அவரோட வியூகம் இங்கே வியூகம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அது மேபி வந்து பார்த்தீங்கன்னா எதிரொலிக்குதுன்றத விட பார்த்தீங்கன்னா அவருடைய வியூகம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு என் பார்வை. ஓகே, இப்போ நான் அவர் தூக்கி பிடிச்சி பேசணும் எனக்கு அவசியம் கிடையாது. இப்போ என்கிட்ட நான் பேசியிருக்கிறேன், பழகியிருக்கிறேன். பட் அவர் சொன்னது 19% சொன்னார். அதாவது அவர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் வந்து 2024 கட்சி தொடங்கி ஒரு மாதம் கழித்து சொன்னார். 19% வந்து சயின்டிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து போலிங் ஆகும் சார், அவருக்கு ஃபேவராக இருக்குது வித்தவுட் அலைன்ஸ். ஆமாம், ஆனால் அவர் சொன்னது கிட்டத்தட்ட ஆயிடுச்சுல்ல. அவர் சொன்னது நிறைவாயிடுச்சு. இத்தனைக்கும் எத்தனை இடர்பாடுகள் நீங்கள் நல்லா கவனிக்கணும். எவ்வளோ இடர்பாடுகள். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு 16% ரீச் ஆனால் கூட ஒரு 16% கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் வாக்குகள் ரீச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டாக. அந்த 16% கூட வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த 19% போட்டது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அதில் மைனஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எதிர்பாராமல் நடக்கிறது. இந்த கரூர் சம்பவம், அதுக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து மாநாட்டில் சில பேர் இறந்து போகிறது, இந்த ஊடகங்களில் வந்து பெண்கள் பேசக்கூடியது. ஸோ இதெல்லாம் இந்த முகம் சொலிக்கிற விஷயங்கள், பல விஷயங்கள் இருக்குது இல்லையா. இதனால் வந்து ஒரு 60% போட்டால் கூட பார்த்திங்கன்னா ஒரு 3% வந்து காணாமல் போயிருக்கலாம். ஆனால் ஜான் சொன்ன அந்த 19% வந்து பார்த்திங்கன்னா ரீச் கூடவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஜானுடைய அந்த வியூகம் வந்து 100% சக்ஸஸ். அதில் ஆட்சி அமைக்காக போட்டோம். அவர் 19%. ஆனால் அலைன்ஸு செட் ஆகாது. அவர் அலைன்ஸு வரும்னு எதிர்பார்த்தார். பிரதானமாக 2 பேரும் எதிர்பார்த்தார். அன்புமணியை எதிர்பார்த்தார், விசிகாவை எதிர்பார்த்தார். இந்த 2மே நடக்கலை. அப்போ அது நடந்திருந்துன்னா அப்போ அவர் வந்து அவங்களுடைய இலக்கு வந்து நான் கேட்டிங்கன்னா வந்து 30% ரூலிங் வந்து விஜய் சிஎம் ஆகணும். 2 கட்சி தான் அவர் எதிர்பார்த்தது. வேறு கம்யூனிஸ்ட் வந்துருமா இல்லை காங்கிரஸ் வரட்டும் இல்லை வராமல் போட்டோம். ஆனால் காங்கிரஸும் வந்திருக்கும். விசிகா பிஎம்கே எதிர்பார்த்தாரு. காங்கிரஸ் இயல்பாக வந்துரும்னு எதிர்பார்த்தார்.
கடைசி நேரத்தில் லிங்க் பண்ணலான்னு பார்த்தாரு. ஏன்னா பிஜேபி முன்னாடியே பண்ணோம்னா பிஜேபி கிட்ட நெருக்கடி வரும், ஆனால் கடைசி நேரத்தில் காங்கிரஸை எடுத்துக்கலாம் அப்படின்ற அந்த எண்ணத்தில் இருந்தார். ஸோ இது நடக்காமல் போயிடுச்சு. ரெண்டாவது எதிர்பாராமல் நடந்தது இந்த கரூர் சம்பவம், அது குறித்து அடுத்தடுத்து நடந்த விஷயங்கள். இல்லை சார், எனக்கு சின்ன டவுட். இப்போ ஏற்கனவே திருமாவளவன் என்ன சொல்லியிருந்தாருன்னா பாமக பாஜக இருக்க கூட்டணியில் சேர மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. இவர் என்ன தைரியத்தில் 2 பேரும் ஒரே கூட்டணிக்குள்ள இணைக்கணும் முயற்சி பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், நீங்கள் இங்கே ஒரு விஷயம் இருக்குது. இந்த வியூக அமைப்பு, இந்த அரசியல் கட்சி அப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா? எனக்கு முதல்ல இது சொல்லிட்டு போகிறேன். இங்கே மேடையில் பேசுகிறது, ஊடகங்களில் பேசுகிறதுலாம் வேறு, சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கடியிலேருந்து அந்த வியூக அமைப்பாளருடைய வேலையே அதுதான். இந்த மீடியேஷன் பண்ணுற வேலை தான். மீடியேஷன்னா புரோக்கர் வேலை பண்ணுறது தான். அது வந்து பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் பேசி சரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது. ஒரே ஒரு வியூக அமைப்பாளர் மட்டுமே இல்லை. இப்போ இங்கே ஜான் வியூக அமைப்பாளர் வேலை செஞ்சால் அங்கே சுனில் அந்த வேலையை செய்வார்ல. கண்டிப்பாக சுனில் அங்கே ப்ரெஷர் கொடுத்ததுனால வந்து ஸ்டாலின் வந்து நான் கேட்டால் வந்து திருமாவளவன்ட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தானே வந்து பார்த்திங்கன்னா ஆதவர்ஜனா கட்சி விட்டு தூக்குனது. அங்கே வியூக அமைப்பாளர் மோதுறாங்கல்ல. ஒரு வியூக அமைப்பாளர் இது வந்து திருமாவளவன் இங்கே வந்து நம்ம அலைன்ஸுக்கு தூக்கணும்னு நினைக்கிறாரு. ஒருத்தரை வந்து நான் கேட்டால் இங்கே நம்ம தக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி நடக்குது இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எனக்கு புரியுது. நான் பிஜேபி இருக்கிற கட்சியிலையும் வந்து பிஎம்கே இருக்கிற இடத்துல நான் கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொன்னது உண்மை தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போஸ்டரே போட்டார். பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தவர் திண்டிவனம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர் விசிகால இருக்கிற வந்து வன்னியரசு ஆதரித்து போஸ்டரே ஓட்டிட்டார். அதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்கள்? அது இப்போ என்ன சொல்லலான்னு கேட்டிங்கன்னா அங்கே தலைமை சரியில்லை, கட்சி வந்து நல்ல கட்சி அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது தான். இப்போ கூட நான் சொல்கிறேன், கடைசி நேரத்தில் வந்து இப்போ வந்து இதே டாக்டர் ராமதாஸை கூட பார்த்தீங்கன்னா கூட்டணியில் சேர்க்க முடியும்னா சேர்த்துருக்க முடியும். ஆனால் இங்கே அகாமடேட் பண்ணுறதுக்கு சீட்டு இல்லைல்ல. சீட்டு இருந்தால் இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் ராமதாஸ் கூட வந்து சீட்டு கொடுத்துருப்பாங்க, சீட்டு கொடுத்து சேர்த்துருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து இப்போ நான் கேட்குறேன், இப்படி நீங்கள் ஒரு பார்வை சொல்லுங்கள். இப்போ நேற்று பேசுனது அன்புமணி பேசுனது எடுத்துங்கண்ணே. அன்புமணி என்ன சொல்கிறாரு? திமுக தான் எங்களை பிரித்தது, திருமாவளவனையும் என்னையும் பிரித்தது இது திமுக தான் சொல்கிறாரு. கண்டிப்பாக இப்போ புரியுதுங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து ஏற்கனவே வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி அந்த வியூகத்தை அமைச்சு கொடுத்தது ஜான் ஆரோக்கியசாமி. அப்போ ஜானுக்கும் அவருக்கும் நல்ல நெருக்கம் இருக்குது. இன்றைக்கும் வந்து ஜானுக்கும் சீமானுக்கும் நல்ல நெருக்கம் இருக்குது. ஸோ இவங்க வியூக அமைப்பாளர் எல்லார்ட்டையும் நெருக்கமாக இருப்பாங்க சார். அவங்க முழுக்க பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் இது, அவங்கள பொறுத்தவரைக்கும் பிஸ்னஸ் இது. கண்டிப்பாக சார். அவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு கம்பெனி அது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து நடக்கலை. அது நடக்காமல் போனதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஜான் ஆரோக்கியசாமி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வியூகம் வந்து பார்த்திங்கன்னா 100% சக்ஸஸ். அது விஜய் சிஎம் ஆகலை, அதை பற்றி கவலை கிடையாது. தேர்தல் முடிவுகள் யாருக்கு சாதகமாக இருக்கும் சார்? டிஎம்கேக்கு தான் சார் ஃபேவரட். டிஎம்கேக்கு தான் இன்றைக்கி. ஏன்னா இது வந்து ஒரு திறந்த மனதோடு பாருங்களேன், அவங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது, பணபலம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பிரதானமாக நீங்கள் வந்து பணம் வந்து அதிகமாக வந்து பணத்தை இறச்சி விட்டதுன்னு கேட்டிங்கன்னா அது டிஎம்கே தான். அதாண்டி இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போனஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம்கள் இருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க ஒரு ஸ்கீம் சொன்னாங்கன்னா அதுக்கு ரிலையபிலிட்டி, அது நம்பகத்தன்மை வேறு. அதே வந்து எடப்பாடி அவர்கள் சொன்னாங்கன்னா அதுக்கான நம்பகத்தன்மை வேறு. ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து 5000 ரூபா வந்து அக்கௌண்ட்டில் போட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து அங்கே வந்து பேசப்படும் சார். நீங்கள் பாலியல் ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள்கிட்ட இருக்குதான் அது இருக்குது சார். அது பாலியல் வந்து சம்மந்தமான விஷயங்கள், அதுக்கப்புறம் அந்த வரி உயர்வு இருக்குது. அது இல்லை சார், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஆட்சிக்கு எதிரான விஷயம் சொல்லுங்கள். இது எல்லாமே அந்த 8000 டோக்கனில் காலியாயிரும் சார். அதானே சார் மக்கள் 2 திராவிட கட்சிகளுமே அது பார்த்தா அதிமுக வந்து 10,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படி அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ரூலிங்கில் இருக்கவங்க சொன்னாங்கன்னா அதனுடைய வந்து வேல்யூ வேறு. ஆல்ரெடி ரூலிங்கில் இருக்காங்களே இவங்க. சார், திமுக ஆல்ரெடி சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றணும்னு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் அதிமுக இதுவரை சொன்ன வாக்குறுதி நிறைவேற்ற நீங்கள் சொல்கிறது வரலாறு இருக்குது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார். இங்கே ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. ஜெயலலிதா அம்மா பீரியடில் ஒரு சில விஷயங்கள் நடந்தது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமாக ஒரே ஒரு விஷயத்தை கையில் எடுப்பாங்க சார். ஒரு விஷயத்தை, ஒரு மெகா பிரச்சனையை கையில் எடுப்பாங்க. இப்போ இந்த ஸ்பெக்ட்ரம் என்னாச்சு? ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த ஸ்பெக்ட்ரம் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னே தெரியாது. ஆனால் ஸ்பெக்ட்ரம் ஊழல் பற்றி மக்கள் பேசுகிறாங்க. 2G ஏன்னா 1,76,000 கோடின்னு அடித்தாங்க ஒரே அடி. எது 1,76,000 கோடி.
அன்றைக்கி வந்து அதை எடுத்து. ஆனால் இன்றைக்கி இவங்க யாருமே அதிமுகவில் சரி கேட்டால் ஏன் டிவிக்கேவும் சேர்த்தே நீங்கள் எடுத்துன்னு கேட்டால் இந்த ஆட்சி மீது மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வந்து முன் வச்சு பிரச்சாரம் பண்ணார். சரி அதுதான் போட்டுன்னு கேட்டால் இந்த பாலியல் குற்றமும் இந்த போதை பிரச்சனை இருக்குல்ல, அதையாவது பிரதானமாக எடுத்து இவங்க வந்து பேசுனாங்களா இல்லை போராடினாங்களா அப்படின்னா இல்லை. காரணம் கொண்டு சேர்க்க மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு பிரதானமான பிரச்சனையை எடுத்து அதில் முத்திரையை குத்தலை சார். இது வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் பரவலாக எல்லாத்தையும் பேசுகிறது வேறு, அங்கொன்று அப்படி அப்படியே தொட்டுட்டே போகிறது வேறு. ஒரு முக்கியமான ஒரு மெகா விஷயமா அதை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இவங்களால தான் இப்படிலாம் நடக்குது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக அவங்க பிரேமலதாவே சொன்னாங்க, இந்த 2 குற்றத்தை தாண்டி வேறு என்ன இருக்குது அப்படின்னா சார் அவங்களாம் வந்து இந்த தேர்தலில் காணாமல் போயிடுவாங்க சார். நீங்கள் நினைக்கிறீங்களா? திமுக கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் காணாமல் போயிடும். அது அவங்களுக்கே தெரியும், திமுகவுக்கே தெரியும். நீங்கள் 10 சீட்டு கொடுக்கலாம். அதனால தான் அவங்க வந்து சீட்டு கொடுக்கும்போதும் யோசித்து கொடுக்கறது கொடுக்கப்படுறாங்க. இந்த தேர்தலில் வந்து இந்த கட்சிகள்லாம் காணாமல் போயிடுது. ஏன்னா இந்த கட்சிகளெல்லாம் வந்து முழுங்க போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான். இந்த கட்சிகளை விழுங்க போகிறதே நீங்கள் நாம் தமிழர் வந்து வாங்கின 8% பற்றி நீங்கள் வந்து கவலையோடு கேட்குறீங்க. 8% என்ன சார் ஆகும் அந்த கட்சின்னு கேட்குறீங்க. ரைட், அக்கறையோடு கேட்குறதா எடுத்துக்கிறேன். இந்த உதிரி கட்சிகள் நிலமெல்லாம் என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்கள். இந்த விசிகாவாக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேமுதிகவாக இருக்கட்டும், வந்து அந்த ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட நீங்கள் சேர்த்துங்க. இவங்க ஆமாம் எல்லாருக்குமே இப்போ எல்லாருக்குமே கம்யூனிஸ்டுகள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறிய கட்சிகள் அத்தனை பேருக்கும் சேதாரம் சார். தங்களுடைய இருப்பை தக்க வச்சுக்க முடியாது. நல்ல வேலை இவங்கெல்லாம் அலைன்ஸில் போயிட்டாங்க கும்பலில் கோய்ந்தான்ட்டு. இது இவங்கெல்லாம் தனியாக நின்றுருந்தாங்கன்னா காலி பண்ணுற மொத்தமாக வழித்து நக்கிட்டு இருப்பான் விஜய். சத்தியம் இது. எல்லாத்தையும் விஜய்க்கு எதிராக பேசணும் நீங்கள் நினச்சிடாதீங்க. விஜய் செய்யக்கூடியது என்ன? விஜய்க்கு எங்கே ஆகாயத்துலேருந்து குதிக்குதா 16% சொல்லுங்கள். எல்லாமே இந்த 100க்குள்ளே தானே கணக்கு. கண்டிப்பாக. அப்போது இந்த விசிகா, பாமக, இது தேமுதிக, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக வந்து இப்போ இவங்க கதையே கந்தலாக இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், புயல் வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பங்களாவே அடிச்சிட்டு போகும்போது கேட்டினா நீங்கள் வந்து குடிசையை பற்றி கேட்டுட்டு. ஸோ இதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிறிய கட்சிகள் வேலையாது. ஏன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு எண்ணிக்கை கூட குறைச்சி கொடுத்தாங்க நீங்கள் சொல்லுங்கள். வைகோவுக்கு தேமுதிக இவங்களுக்கெல்லாம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் ஏதோ வந்து குடும்ப பந்தம் ஏற்படுறதுனால வந்து ஏதோ அங்கே டீலிங் இருந்ததுனால ஒரு 10 சீட்டு கொடுத்தாங்க. யாருக்கு? தேமுதிக. அதுவே சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து மேடையிலேயே உடைச்சிட்டாங்க. பார்த்துட்டு தானே இருந்தோம் அதெல்லாம். நிச்சயமாக. ஸோ அதனால் அதை விட ஒரு கொடுங்கன்னா இன்னொரு இடத்துல கேட்டால் அடுத்து எடப்பாடி ஆட்சி அமையணும்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? சொல்லுங்கள். இதே ஆம்பளை தான் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். சும்மா சொல்லுங்கள். இதே ஆம்பளை சொல்லியிருந்தான்னு வச்சுங்க, ஒரு கட்சித் தலைவர் சொல்லி கேட்டால் போதையில் உளர்றாருன்னு சொல்லியிருப்பீங்கல்ல. அங்கே பெண்ணாக இருந்தாலும் சொல்ல முடியல. நம்ம இதானே உண்மை. இது கூட தெரியாதா? வாங்கின தொகைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த விசுவாசத்தை கூட பார்க்க முடியாது. இதை கூட ஞாபகம் வச்சுக்க முடியாதா? ஸ்டாலின் ஆட்சிக்கு வரணுமா எடப்பாடி ஆட்சிக்கு வரணுமான்னு கூட அதை கூட உளருவீங்க. ஒருவேளை உள் மனசுக்குள்ள அதிமுக அப்படி இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு புரியுதுங்களா? இவங்களுக்கெல்லாம் வந்து சார் இதை விட குடும்பம்னு சொல்லுவோம் சார், வருத்தப்படுவீங்க நீங்கள். இது வந்து விஜயகாந்த் சொன்னார். ஒரு டெத்துக்கு போயிட்டு வரும்போது என்ன திரும்ப சொல்லிட்டார் அவர், நான் வந்து அவருக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கிறேன்னு வாழ்த்து தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டார். இதெல்லாம் நடந்துச்சு. கண்டிப்பாக நடந்துச்சு. ஒரு இடத்துல சொல்லிட்டார் அவர், நான் அவருக்கு வந்து அன்போடு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டார். இதெல்லாம் நடக்கிறது தான். ஆனால் எச்சரிக்கையாக பேசணும்ல. இதை விட என்ன ஒரு பெரிய கட்சி தலைவர் பேசினா போகணும். நீங்களாம் உதிரி கட்சி தானே, இதை கூட ஞாபகம் வச்சுன்னு பேச முடியாதா? ஸோ இதெல்லாம் வந்து நடக்குது. அதனால் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து விஜய் கொஞ்சம் பெட்டர்னு ஒன்று தோணுதில்லை உங்களுக்கு தோணுதில்லை? இல்லை, இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது விஜய் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மனசுக்குள்ளே, அப்படி தானே? இல்லை, எனக்கு இந்த மாதிரி இல்லை கேட்குறேன். இல்லை புரியுதுங்களா? சொல்ல இந்த மாதிரியான இருக்கிறாங்க, இந்த நபர்களும் இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். அந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியில் இப்படிலாம் இருக்கிறாங்க. 1/2%, 2%, 1%, இவங்கெல்லாம் வந்து காணாமல் போயிடும். இந்த பிஜேபிக்கே இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா வந்து சிக்கல் தானே சார். என்ன தான் நீங்கள் வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ் இருந்தலாம். ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 22% வந்து வலிமையாக இருக்க கட்சி. அந்த கட்சி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கால் ஊன்றது இன்றைக்கி கரைக்க முடியல, மெல்ல கரையுது. எடப்பாடி பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆங்கிளில் அவர் பார்ப்பார் சார். எடப்பாடி பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆங்கிளில் அவர் பார்ப்பார். ரைட், இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓடி போயிடுச்சுங்க. எதிர்ப்பாளருக்கு அத்தனை பேரும் காலி. ஓபிஎஸ் போயிட்டார், டிடிவி வந்து கைக்குள்ளே வந்துட்டார். அந்த சசிகலா வந்து பார்த்திங்கன்னா தனி கட்சி தொடங்கிட்டாங்க. இனி அதிமுக வந்து சிங்கிள் ஓனர் நான் தான். இது சொல்லுவாங்கள்ல, வண்டிக்கு சிங்கிள் ஓனர் வாங்க பாருங்கள், அந்த மாதிரி சிங்கிள் ஓனர் நான் தான். கண்டிப்பாக. அது அவருக்கு வெற்றி தானே. நிச்சயமாக.
எல்லாரும் போய் எதிர்ப்பாளர்கள் எல்லாம் போயிட்டாங்க சார், அதிமுக முழுசாக இப்போ அவர் கையில் இருக்குது சார், அதை வெற்றின்னு அவர் நினைப்பார். எதிர்க்கட்சி வந்தாலும் நான் தானே, இப்போ ஆட்சியில் வந்தாலும் இவனுக்கு உயிர் எடுப்பானுங்க. யார் உயிர் எடுப்பாங்க? பிஜேபி உயிர் எடுப்பான், கேட்குற தொகையும் கொடுக்க மாட்டான், இன்னும் வேர்ல்டு பேங்கில் கடனை வாங்கணும். அதுனா அதோட எதிர்க்க உட்காந்து எதிரணியில் உட்காந்து விளையாடுவோம் அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக என்னுடைய யூகத்தை தான் நான் சொல்கிறேன், அப்படி கூட நினைக்கலாம். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ரிசல்ட் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 1-2 தாண்டி 3வது இடம் தான் விஜய்க்கு வருமே தவிர வாக்கு சதவீதம் சமமாக கூட வரும். ஆனால் சீட்டு கன்வர்ஷன்றது பார்த்தீங்கன்னா ஏடிஎம் வரும். காரணம் கேட்டிங்கன்னா அங்கே கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போட்டவன், சாதியை பார்த்து ஓட்டு போட்டவன், ஊர்க்காரன்னு சொல்லி ஓட்டு போட்டவன், இங்கெல்லாம் இதெல்லாம் இருக்கிறான். இங்கே அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. விஜய் தனக்கு பார்த்தாரு, பெரம்பூரை நின்னா கிறிஸ்டின் ஓட்டு விடும், திருச்சியில் வந்தால் கிறிஸ்டின். ஆனால் மற்ற வேட்பாளர் பார்த்தாரா? மற்ற வேட்பாளர் பார்த்துருக்கணும்ல. கண்டிப்பாக அதுவும் தேவை அங்கே. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏடிஎம்க்கு அடிச்சிடுவாங்க, அந்த இடத்துல ஏடிஎம்க்கு அடிச்சிடுவாங்க. அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா 40 சீட்டு வாங்கினாலும் எதிர்க்கட்சி யார் சார்? 50 சீட்டு வாங்கினாலும் எதிர்க்கட்சி யார்? அதிமுக தான். இவங்க பார்த்தீங்கன்னா சீட்டு கன்வர்ஷன் நடக்காது, ஓட்டு வாங்கிட்டு நிற்பான். இப்போ இதை சொல்லும் போது உங்களுக்கு எப்படி தோணு கேட்டால், ஒரு படத்தில் கவுண்டர் பண்ணியும் செஞ்சிலும் பேசுவாங்க. அவர் 10வது ஃபெயிலுன்னுவார், நான் 8வது பாஸுன்னுவார். அப்படி தான் இப்போ எடப்பாடிக்கும் விஜய்க்கும் நடக்கும். நீங்கள் பர்சன்டேஜ் வாங்கிட்டேன்னு இவர் சொல்லுவார், நான் சொல்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஜெயிச்சிட்டேன்னு இத்தனை தொகுதின்னு இதுதான் நடக்க போகுது. நீங்கள் வேணா பாருங்கள். நிச்சயமாக சார், நம்முடைய இத்தனை கேள்விகளுக்கும் மே 4 ஒரு நல்ல முடிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பயந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.